ஹலோ மக்களே, ஜூலை 16ஆம் தேதியோட மெகா சந்தேசம் சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கிட்ட இருப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் உறவாள சீரியலும் ஸ்தலங்கொலி சீரியல் போட்டுருக்கோம். அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க கேபி முதல் முறையா கோவப்பட்டு சரச்சந்திரா கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இதுக்கு மேலேயும் நீங்க அந்த ககனையோ இல்ல ககன் குடும்பத்தையோ நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணி அவனை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு அடுத்து நான் மீரா வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா போயிருவேன். அதுக்கடுத்து நான் சாரதா கூட போய் வாழ ஆரம்பிச்சிருவேன். உங்க வீட்டுக்கும் வரமாட்டேன். மீரா கூடயும் நான் இனிமேல் பேச மாட்டேன். மீரா கூட எந்த உறவும் நான் வச்சுக்க மாட்டேன். அதுக்கடுத்து நான் நிரந்தரமா என்னோட சாரதா வீட்டுக்கு போயிருவேன். இதுக்கு அடுத்து நீங்க சாரதா குடும்பத்தை ஏதாவது பண்றதோ இல்ல ககனை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலோ அப்புறம் என்னோட முடிவு ரொம்பவே விபரீதமா இருக்கும்னு இந்த மாதிரி பெரிய ஷாக்க கொடுத்துடுறாரு. இதை கேட்டு சரச்சந்திரா ரொம்பவே ஷாக் ஆகி நிக்கிறாரு. என்னடா இவன் சாரதா குடும்பத்தின் மேல் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாக்கு அதுக்கடுத்து கோவருது. கேபி அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு அபூர்வா, இங்கெல்லாம் நீ எதுவும் பேசவே கூடாது, இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்றாங்க. மீரா இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அப்பா, இன்னைக்குதான்ப்பா நீங்க ரொம்பவே சரியான முடிவு எடுத்திருக்கிறீங்க. இதுக்கு அடுத்து இவங்க பெரியம்மா குடும்பத்தையோ அண்ணனையும் எதுவும் பண்ண முடியாது, பண்ணவும் விட கூடாதுப்பா. இந்த முடிவை நீங்க இதே மாதிரி நீங்க எதிர்த்து இதை முன்னாடியே பேசியிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காதுப்பா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு பெருமைப்பட்டு இருக்காரு கேபி நினைச்சு. உடனே இந்த நேரத்துல பார்த்தா எஸ்பி சூர்யா நம்ம அபூர்வாக்கு கால் பண்றாங்க. உடனே அந்த கூட்டத்தை விட்டு முள்ளமா அப்படியே நகண்டு போயிடுறாங்க நம்ம அபூர்வா. இங்க நம்ம மீரா சரச்சந்திரா கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஐயோ அண்ணா, எனக்கு என்னோட அவர் என் கூட வாழணும், அவ்வளவுதான். அவர் சாரதா கூட எல்லாம் போய் வாழக்கூடாது, அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்க இனிமேல் தயவு செஞ்சா அந்த சாரதாவே அந்த ககன் குடும்பத்தை எதுவும் பண்ணாதீங்க அண்ணா, பிளீஸ் அண்ணா, நான் உங்ககிட்ட ரொம்பவே கெஞ்சி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து நம்ம அவங்க விஷயத்துல தலையிடவே வேண்டாம், அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போகட்டும், எனக்கு அவர் என் கூட இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு அவர் என் கூட சந்தோஷமா இந்த வீட்டுல இருக்கணும், அவர் மட்டும் பிரிஞ்சு போயிட்டாருன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி இவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. மீரா சரச்சந்திரா கிட்ட. அபூர்வா அப்படியே நகண்டு போனாங்கல்ல, அபூர்வாக்கு கால் வந்திருக்கும். யாருன்னு பார்த்தா நம்ம சூர்யா தான் கால் பண்ணுவாரு. ஏய் என்ன இப்ப இதுக்கு எனக்கு கால் பண்ணிருக்கா? ஐயோ மேடம், உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல ஒரு இமேஜ் அனுப்பியிருக்கேன், அதை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இமேஜ்ன்னு பார்த்தா நம்ம ஆகாஷ் இருக்கிறாருல, அவர் சிகரெட் குடிக்கிறது போட்டோ எடுத்து அனுப்பியிருப்பாங்க. போட்டோ எடுத்து இதை பார்த்தோம்னா அபூர்வா இது என்னது ககன் இல்லையா, இது ககன் தம்மெல்லாம் அடிக்க மாட்டானே, சிகரெட்லாம் அடிக்க மாட்டானே. அதைத்தான் மேடம் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ககனுக்கு எந்த கெட்ட பழக்கமுமே கிடையாது, அவன் தண்ணி அடிக்க மாட்டான், சிகரெட்டும் அடிக்க மாட்டான். இது ககனே கிடையாது, இது ஆகாஷ் தான். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, அந்த பூமி முதல்ல அங்க இல்ல, பூமி ஆகாஷும் இங்கதான் ஹோட்டல்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது பூமி ஹோட்டல்ல இருக்காளா? டேய், அவ பூமி இங்கதான் வீட்டுலதான் இருக்கா, மாடியில தான் ரூம்ல தான் இருக்கா. ஆமா, அப்ப நான் பார்த்தனா என்ன பொய்யா? இப்பதான் என் கண்ணு முன்னாடி 2 பேரும் இங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க, இப்பதான் போனாங்க. நீங்க நம்மளன்னா நீங்க போய் மாடியில பாருங்க, பூமி எல்லாம் ஒண்ணு உங்க வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓ, இதுதான் சங்கதி அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா கண்டிப்பா தெரியும்ல பூமி அவன் கூட தான் இருக்கான்னு. ஆமா மேடம் அப்படின்னு நட்சத்திரா, என் நட்சத்திரா இங்க வான்னு சொல்லி இங்க போனை கட் பண்ணிட்டு நட்சத்திரா கூப்பிடுறாங்க. என்ன மம்மி, இப்போ நீ உடனே போய் உன் டேடி கிட்ட போய் நம்ம பூமி ரூமை போய் பார்க்கணும்ப்பா, பூமியை போய் பார்க்கணும் வாங்கன்னு சொல்லி மாடி கூட்டிட்டு போ. என்ன மம்மி சொல்றீங்க? அங்கதான் பூமி இருப்பாளே, நான் என்ன பண்றது? நான் சொன்னதை மட்டும் செய்டி, முதல்ல போய் நான் சொல்றேன்ல, சொல்றதை செய் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் மாடியில போய் பார்த்தா அங்கதான் நம்ம பூமி இருக்கவே மாட்டாங்களே. அப்பா, எனக்கு ஒரு டவுட் இருக்குப்பா, நம்ம உடனே பூமி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம நட்சத்திரா சரச்சந்திரா கூட்டிட்டு போவாங்க. பின்னாடியே சரியும் போவாரு. என்னடா நடக்குது, மேல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரூம்ல போய் பார்ப்பாங்க. பூமின்னு எல்லா பக்கமும் கூப்பிடுவாங்க. ஆனா நம்ம பூமி தான் அங்க இருக்க மாட்டாங்களே, ஏன்னா அவங்கதான் ஆகாஷோட இருக்கிறாங்களே, அங்க எப்படி வர முடியும்? அதனால அவங்க அங்க இருக்க மாட்டாங்க. உடனே இவங்களும் வீடு ஃபுல்லா தேடிட்டே இருப்பாங்க, எங்கேயுமே இருக்க மாட்டாங்க நம்ம பூமி. அதுக்கடுத்து ஜன்னல்ல சாரியால கீழே இறங்கி போயிருப்பாங்கல்ல, அதை நம்ம இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நட்சத்திரா, அப்பா இங்க பாருங்களேன், இங்க பாருங்களேன், அவ பூமி இங்க இல்ல, அவ தப்பிச்சு போயிருக்கா. அவ எங்க போயிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ககன் மாமாவை பார்க்கதான் போயிருக்கா. பாருங்க, உங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு இந்த வீட்லயே இருந்துட்டு ககன் கூட பேச மாட்டேன் வைக்க மாட்டேன்னு உங்ககிட்டயே நடிச்சுட்டு இப்ப அந்த ககன் வீட்டுக்கு போயிருக்கா. இதுக்கு அடுத்து நம்ம அவளை சும்மாவே விடக்கூடாதுப்பான்னு நல்லா ஏத்தி விட்டுருப்பாங்க. உடனே நம்ம சரி ஐயோ பூமி மாட்டிக்கிட்டாலே இப்ப என்னடா பண்ண போறேன், எப்படிடா இந்த பூமியை நான் காப்பாத்த போறேன், இந்த விஷயத்துல இருந்து மாமாக்கு வேற உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சேன்னு இங்க பயத்தை ஃபுல்லா மூஞ்சில காட்டிட்டு இருக்காரு. அப்படியே இங்க பார்த்தா நம்ம ஆகாஷ கூட்டிட்டு நம்ம பூமி ககன் வீட்டுக்கு வராங்க. உடனே இவங்க உள்ள வரும்போது, இங்க பாரு, தயவு செஞ்சு உன்னை ஆகாஷ்னு யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது, என் ககன் மாமா மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு, நீ மட்டும் அந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட்டானா எனக்கு இவ்வளவு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் இவங்க எல்லாத்தையும் நீ நம்ப வைக்கிற, அவ்வளவுதான், இல்லைன்னா அவ்வளவுதான், தயவு செஞ்சு நீ ஆகாஷ்ங்கிற விஷயத்த எப்போ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி
வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. உடனே ஆரத்தி எடுக்கிறதுக்காக இல்ல நம்ம சாரதா வந்து வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. பூர்ணியும் வந்து சந்தோஷமா ஆரத்தி எடுக்கிறதுக்காக நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம ஆகாஷ் ககன் நினைச்சு ஆகாஷ்க்கு ஆரத்தி எடுக்க இவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வர முதல் முறையா அப்படின்னு சொல்லி ஆரத்தி எடுக்கலாம்னு எடுத்துட்டு இருப்பாங்க. பூமி நீயும் சேர்ந்து நில்லுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம பூமி மனசோ நெருடலா இருக்கும். இது வந்து அவங்களுக்கு தெரியும்ல, இது ககன் கிடையாது, ஆகாஷ் வேற ஒருத்தன்னு. அவங்க எப்படி இதுக்கு சம்மதிப்பாங்க ஆரத்தி எடுக்கிறதுக்கு? ஐயோ அத்தை இருக்கட்டும், நான் எடுக்கல, மாமா தான் இவ்வளவு கஷ்டத்தை தாண்டி போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டே இப்ப வந்திருக்காங்க, அதனால நீங்க மாமாக்கு மட்டும் ஆரத்தி எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பூர்ணி, ஐயோ அண்ணி, நீங்க தான் என் அண்ணனுக்கு பொருத்தமானவங்க, நீங்க தான் எங்க அண்ணனை கண்டுபிடிச்சு எங்களுக்காக கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க, நீங்க என் அண்ணனை வெளியெடுக்கிற வரை இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டது நீங்க, இதுக்கு நீங்களும் சேர்ந்து நின்னுங்க, எல்லா திருஷ்டியும் உங்க மேலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பூர்ணி அப்படியே இப்போ இவ்வளவு நாளா நம்ம பூமியை வெறுத்து ஒதுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த தாரா பண்ண டார்ச்சர்ல பூரணி அப்படியே வந்து பூமி சைடு விழுந்துட்டாங்க. பூமிய பழைய மாதிரி அண்ணி அண்ணின்னு ரொம்ப பாசமா கூட்டிட்டு ஆர்த்தியை பொறுத்து வைக்கிறாங்க. நம்ம சாரதா வந்து அந்த கண்ணு முந்த கண்ணு எல்லா கண்ணும் ஒளிஞ்சு போகட்டும், ஊரார் கண்ணு வெளியார் கண்ணு வீட்டுல உள்ள கண்ணு எல்லா கண்ணும் போகட்டும்னு ஆரத்தி எடுத்துட்டு இருக்கிறாங்க. 2 பேத்துக்கும் ககன் பூமி 2 பேரையும் ஒரே நேரத்துல நிக்க வச்சு எடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஆகாஷோ அவங்க ககன் நினைச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த ஆகாஷ் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுல்ல. அந்த நேரத்துல நம்ம தோல்ல கை போடுறாரு. நம்ம ஆகாஷ் வந்து பூமியோட தோல்ல கை போடுறாரு. உடனே என்ன பண்ணிட்டு இருக்க, ஓவர் ஆக்டிங் பண்ணி நீயே மாட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஓவர் ஆக்டிங் இல்லம்மா, ககன் உன்னோட புருஷன் தானே, அவன் இப்பெல்லாம் பண்ணதானே செய்வான், இதுல என்ன ஓவர் ஆக்டிங் இருக்கு, இதை நாளா தப்பா நினைக்கல, உன் குடும்பத்தாளுங்க நம்பணும் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் ஆக்டிங்க பண்ண சொன்னா ஓவர் ஆக்டிங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு நம்ம ஆகாஷ். உடனே அதுக்கடுத்து இவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாம் வச்சு கூடமாவா இன்னும் ககன் இவங்க கண்டுபிடிக்கல. நம்ம ககன் இப்படி ஒரு நீட்டா கிளாஸா அப்படி அவர் பார்த்தாலே ஒரு ஜென்டில்மேன் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா இவர் ஆகாஷ் சும்மா ஒரு மாதிரி லோக்கலா அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இதை வச்சு கூட யாரும் கண்டுபிடிக்கல, அதுதான் பெரிய ட்விஸ்டே. இவங்க வந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருவாங்க. கூட்டிட்டு போனோன்னே நம்ம பூமி வந்து இங்க பாருங்க, இந்த தாரான்னு ஒருத்தி இருக்கா, அவளை உங்களுக்கு ககனுக்கு சுத்தமா பிடிக்காது, அது மாதிரி நடந்துக்கோ, அவகிட்ட சிரிச்சு வளைஞ்சிட்டு நீ மத்த பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவரும் வந்து ரொம்ப காதுக்குள்ளே 2 பேரும் கடிச்சிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம சாரதா வந்து இன்னமா அப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது நம்ம பூர்ணி, அண்ணா அண்ணி இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்குள்ள ஏதோ பர்சனலா பேசிக்கிறாங்க, நீங்க ஏமா எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே சாரதா வந்து சரிப்பா, நான் உங்க 2 பேத்துக்கும் உங்க எல்லாத்துக்கும் நான் டிஃபன் ரெடி பண்றேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தாரா உடனே இந்த நேரத்துல வந்து ககன் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து வருவாங்க. உடனே வந்துட்டீங்களா ககன், நீங்க எனக்காக தான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு எனக்கு தெரியும்னோட நம்ம பூமி இருந்துட்டு, அத்தா இன்னும் நீங்க இவ்வளவு வீட்டை விட்டு அனுப்பலையா அப்படின்னு கேட்பாங்க. உடனே நம்ம சாரதா, இல்லம்மா அவளை இந்த வீட்டை விட்டு என்னால அனுப்ப முடியல, அவ மட்டும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டா, அப்படி போறதா இருந்தா துரு மாப்பிளையும் வீட்டை விட்டு போறேன்னு சொன்னாங்க, அதனால வேற வழியே இல்லம்மா இவ்வளவு நான் இந்த வீட்டுல வச்சிருக்கேன் அப்படின்னு சாரதா வந்து சொல்லுவாங்க. உடனே தாரா வந்துட்டு, இங்க பாரு, யாரடி உனக்கு ககன், அவர் என்னோட புருஷன்டி அப்படின்னு பூமி ஒரு பக்கம் சண்டை. ககன் வந்து வீட்டுக்குள்ள வராங்க. நம்ம பூமி வந்து காதை கடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தாராவை பத்தி கோப்பட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து ககனுக்கு வந்து தாரா பிடிக்காதுல, அந்த விஷயத்த ஆகாஷ் காதுல போய் நம்ம பூமி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு, என் ககன் மாமாக்கு இந்த தாராவை கண்டாலே சுத்தமா பிடிக்காது, அவ கிட்டலாம் எதுவும் பேசாத, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே தாரா அங்க இருந்து ககன் அப்படின்னு ஓடி வரையில பார்த்தா அப்படியே ஸ்லிப் ஆகி 2 பேரும் உருண்டு விழுந்துடுறாங்க கீழே. அந்த நேரத்துல பார்த்தா நம்ம தாரா வந்து நம்ம ஆகாஷ்க்கு முத்தம் கொடுத்துடுறாங்க. உடனே இவரும் வந்து அதுல ரொம்ப ஜர்க்காய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஆகாஷ். ஆனா இதுவே ககனா இருந்தா என்ன நடந்திருக்கும், சீனே வேறையா இருந்திருக்கும். இவரு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. பூர்ணிக்கு இதை பார்த்தோன்னா, சிச்சி இன்னும் இப்படி பண்ணிட்டு இருக்கா இவ அப்படின்னு சொல்லி நம்ம தாரா பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. நம்ம பூமிக்கோ, ஐயோ ககன் நம்ம இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரே, இந்த ஆகாஷ் வேற இன்னைக்கு கூடியவே கெடுத்துருவான் போலயே, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானே நம்ம பூமி திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பூமியே வந்து விலக்கி விட்டுறாங்க 2 பேரும். நீ விலகி போ, என் மாமா விட்டு முதல்ல விலகி போ அப்படின்னு சொல்லி தாராவை விலகி விட்டுறாங்க. முதல்ல நீ எதுக்கு இந்த வீட்டுல இருக்க, முதல்ல இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எதுக்கு போகணும், ககன் என்னை தாலி கட்டி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்காரு, நான் இதே வீட்டுலதான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ககன் தாலி கட்டின பொண்டாட்டி நான் இருக்கும் போது நீ உன்னை எப்படி கல்யாணம் பண்ணுவாரு அப்படின்னு 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆகுது. தாரா வந்து ககன் எனக்குத்தான் சொல்லி நான் இந்த வீட்டுலதான் இருப்பேன்னு சொல்றாங்க. இங்க பூமி, இங்க பாரு, ககன் என்னோட புருஷன், நான் உயிரோட இருக்கேன், நான் இன்னும் என் புருஷன் விட்டு போகல, அப்புறம் எப்படி நீ கல்யாணம் பண்ணுவ, ககன் எனக்கு மட்டும்தான் புருஷன், ககனுக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்காது, முதல்ல இங்க இந்த வீட்டு விட்டு போ, உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் இதே வீட்டுலதான் இருப்பேன், என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாதுன்னு தாரா ஒரு பக்கம் சண்டை போட 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. நடுவுல இருந்து ஆகாஷ்,
ஐயோ இந்த 2 கேர்ள்ஸும் இந்த ககனுக்காக எதுக்கு இப்படி அடிச்சுக்கிறாங்க, இவங்க நான் ககனே கிடையாதே, இந்த பூமி என்ன நான் ககன் நினைச்சு பேசிட்டு இருக்காங்களா, நான் ஆகாஷம் தான் இவங்களுக்கு உண்மை தெரியுமே, இவங்க எதுக்கு உண்மையாவே ககன் வந்த மாதிரி இப்படி எதுக்கு 2 பேர் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, இங்க என்னதான் நடக்குது, ஐயோ ஒன்னும் புரியலையே, பூமி இவங்க என்ன உண்மையாவே மாறிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லி இவரு ஆகாஷ் வந்து குழம்பி போய் நிக்கிறாரு. அதுக்கடுத்து இந்த நேரத்துல இப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கல பூமிக்கு வந்து போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம செரி தான் கால் பண்ணியிருப்பாரு. ஐயோ பூமி, ஐயோ சரி நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயமா இருக்கேன், இதுவரை தான் நான் அப்புறம் பேசுறேன், ஐயோ அதுக்கடுத்து சரி சொல்றேன், நீ எவ்வளவு முக்கியமான விஷயம் இருந்தாலும் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லணும், ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு, இங்க நீ இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிருக்க, இப்ப நீ ககனா கூட தான் இருக்கிறேங்கிற விஷயம் எல்லாமே இங்க தெரிஞ்சு போச்சு, சரச்சந்திர மாமா மேல கோவத்துல இருக்காரு, நீ எப்ப வீட்டுக்கு வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்காரு, நீ வந்து செவரேறி குதிச்சது, சேலையை கட்டினது, சேலையில இருந்து இறங்கி போனது எல்லாமே நட்சத்திரா வந்து மாமா கிட்ட போட்டு கொடுத்துட்டா, நீங்க வந்தோன்னு உன்னைய வச்சு செய்யறதுக்கு தான் எல்லாரும் வீட்டுல காத்துக்கிட்டு இருக்காங்க, நீ உடனே கிளம்பி இங்க வீட்டுக்கு வா, முதல்ல நீ ககனா நான் வீட்டுல இருக்கிறது தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி இவர் வந்து சொல்லிடுறாரு. உன்னையதை கேட்டோன்னே நம்ம பூமி வந்து பதறி அடிச்சுட்டு ககன் மாமா ஆகாஷ் அப்படின்னு ககன்னு கூப்பிடாம ஆகாஷ் அப்படின்னு கூப்பிடுறாரு. இது ஆகாஷ்ன்னு சொல்லி பூர்ணியும் தாராவும் ஷாக் ஆகாறாங்க. ஐயோ அது இல்ல ககன் மாமா, நான் இப்போ உடனே வந்து வீட்டுக்கு போறேன், நான் அடுத்து திரும்பி வரதுக்குள்ள இந்த தாரா வீட்டுல இருக்க கூடாது, ஏதாச்சும் செஞ்சு இவளை வீட்டு விட்டு முதல்ல இவ்வளவு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கோச்சுக்கிட்டு இவங்க கோவமா வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க உடனே பூர்ணி வந்துட்டு உடனே தாரா சொல்றாங்க, நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு போனேன், இது என்னோட வீடு, நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்றாங்க. உடனே பூர்ணி சொல்றாங்க, அதான் பூமியை இவ்வளவு நேரம் சொல்றாங்கல்லன்னா ஏதாச்சும் செஞ்சு முதல்ல இவ்வளவு வீட்டை விட்டு அனுப்பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே யாரு சொன்னா என்ன, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாரா வந்து அப்படியே கேஷுவலா அப்படியே ரூம்குள்ள போயிடுறாங்க. ஆகாஷ் வந்து ஐயோ இப்ப என்னதான் பண்றதுன்னு பூர்ணி ஒரு பக்கம் கோச்சிட்டு போயிட்டாங்க, தாரா ஒரு பக்கம் ரூம்குள்ள போயிட்டாங்க. ஐயோ இப்ப இந்த தாராவை நான் வெளியே அனுப்ப என்ன பிளான் பண்ணுமோ தெரியல, இந்த ஒரு சின்ன சைன் வாங்குறதுக்காக நான் என்னெல்லாம் பண்ண வேண்டி இருக்கு இந்த பூமிக்காக அப்படின்னு சொல்லி சரி கொஞ்ச நேரம் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன்னு ரூமுக்கு போய் அவர் பாட்டு போன்ல வந்து ஃபுட்பால் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ககனம் கிரிக்கெட்டு ஃபுட்பால் அந்த மாதிரி எதுவுமே பார்க்க மாட்டாரு, ஆனா இவரு அதுலயுமே வேறையா இருக்காரு நம்ம ஆகாஷ். அது எல்லாத்தையும் அந்த மேட்ச் எல்லாத்தையும் உட்காந்து பாத்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு பார்த்ததோட மட்டும் இல்லாம குஷியில பெட்ல உருளட்டா இங்க உருளட்டா பெட்ல ஏறி குதிக்கட்டான்னு சின்ன பையன் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. உடனே இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம சாரதை வந்து டிஃபன் ரெடி பண்ணிட்டாங்க. ககன் டிஃபன் ரெடி பண்ணிட்டேன்டா கண்ணா வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இந்த மேட்ச் முடி இன்னும் 15 minutes இருக்கு, நான் 15 minutes கழிச்சு வந்து சாப்பிடமா, இன்னைக்கு ஃபுட்பாலோட மெயின் இதுவே, இன்னைக்குதான் மெயின் மேட்ச், நான் பாத்துட்டு வரேன் ப்ளீஸ், யார் ஜெயிக்க போறான்னு ரொம்ப ஈகரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா கண்ணான்னு திரும்பி போறாங்க. ஆனா திரும்பி போன அடுத்த செகண்ட் தான் நம்ம சாரதாக்கு வந்து ஞாபகம் வருது, ககன் தான் ஃபுட்பால் மேட்சே பார்க்க மாட்டானே, டேய் ககன் நீ எப்போ ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்ச, நீ முன்னாடி ஃபுட்பால் எல்லாம் பார்க்க மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ ஒன்னு ஆகாஷ் வந்து ஐயோ இப்ப எப்படி சமாளிப்பேன், இந்த ககன் ஃபுட்பால் வேற பார்க்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒண்ணும் இல்லாமா இப்போ இன்னைக்குதாம்மா ரொம்ப சீரியஸான மேட்ச், அதனால போர் அடிக்குதுன்னு பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க, 10 minutesல நான் சாப்பிட வந்துடுறேன் ஓகேவாமா அப்படின்னு சொல்லி சரிடா கண்ணான்னு சொல்லிட்டு அவங்களும் போயிருவாங்க. ஒண்ணு ஐயோ இந்த ககன் வேஷம் போடுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, ஐயோ டே ககன் நீ என்னடா நீ எதுவுமே பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி இவர் ஆகாஷ் வேற இந்த மாதிரி கவலைப்பட்டு இருக்காரு. இங்க அப்படியே பார்த்தா பூமி வீட்டுக்குள்ள வருவாங்கன்னு பார்த்தா நம்ம எஸ்பி சூர்யா வீட்டுக்குள்ள வராரு. அவர் வந்ததோட மட்டும் இல்லாம நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒண்ணும் ககன் கிடையாது, அது ஆகாஷ், நான் ஆகாஷை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டேன், அவன் வந்து பிறந்ததுல இருந்தே அந்த ஊட்டி ஊர்ல தான் இருந்திருக்கான், அவன் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண மனுஷெல்லாம் கிடையாது, அவன் பெரிய ராக் ஸ்டார், அவன் பெரிய பாப் ஸ்டார், அவனோட பேர் ஆகாஷ், அவன் சின்ன வயசுல எங்க பிறந்தான் எங்க படிச்சான் எல்லாமே இதுல இருக்கு, அவனுக்குன்னு குடும்பம்னு யாரும் கிடையாது அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. உடனே நம்ம கேப்புக்கு வந்து கோருது, அவன் எதுக்கு ஆகாஷ், அவன் நீ எதுக்கு நீ ககன் என் பையன் இல்லைன்னு சொன்னா நான் நம்பிடணுமா, அப்படியெல்லாம் என்னால நம்ப முடியாது, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ, ககன் என்னோட பையன் இல்ல, எனக்கு தான் என்னோட பையன் யாருன்னு எனக்கு தெரியாம போயிருக்குமா, இல்ல சாரதாக்கு தான் அவ பெத்த தாய் தானே அவளுக்கு தெரியாதா தன்னோட பையன் யாரு எப்படி இருப்பான்னு, இல்ல சாரதாக்கு தான் அது ககன் ககன் இல்லைன்னா தெரியாம போயிருக்குமா, சும்மா நீ ஏதாவது இந்த வீட்டுல பிரச்சனை பண்ணணும்னு சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா சூர்யான்னு சொல்லி சண்டை போடுறாரு. உடனே சரச்சந்திரா ஒண்ணு இங்க பாருங்க யாரும் எதுவும் பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க. நட்சத்திரம் ஒரு பக்கம் பேச, இவங்க சரச்சந்திர ஒரு பக்கம் பேச, ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க அது ஆகாஷே இல்ல, அதுக்கான ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பூமி எதுக்கு எங்க கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க. உங்க எல்லாத்தையும் பூமி தான் இந்த வீட்டுல நம்ப வச்சிருக்கா, அது ககன் அது ஆகாஷ், அவன் ஒண்ணும் ககன் கிடையாது, பூமி தான் உங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லி வந்து ஏமாத்தி அதை ஆகாஷ்னு நடிக்க வச்சிருக்கான், அந்த சாரதா குடும்பத்திலையும் அதை ஆகாஷ்னு நடிக்க வச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க.
பூமி எதுக்கு அப்படி பண்ணணும், அப்படி பண்றதுனால அவளுக்கு என்ன யூஸ், பூமியை பத்தி தப்பா பேசினா அவ்வளவுதான்டா உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி செரிக்கு வந்து கோவம் வருது. என் அண்ணன் தான், என் அண்ணன் கண்ணை பார்த்தா எனக்கு தெரியும், அது வந்து என் அண்ணன் இல்லைன்னு சொன்னா யாருமே நம்ப முடியாது, என்னோட ககன் அண்ணன், என்னோட அண்ணனே எனக்கு தெரியாம போயிருமா, பூமியை பத்தி தப்பா பேச இந்த வீட்டுல யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது, அதுவும் நீ பேச உனக்கு சுத்தமா மரியாதையே கிடையாதுன்னு சரி கோபப்பட்டு இருப்பாரு. இங்க பாருங்க, பூமி பொய் சொன்னாங்கன்னு தான் சொன்னேன், அதுக்காக அவங்க வந்து பூமி ஒரு நாள் அதாவது சாரதா உயிருக்கு ஆபத்து, அதனால அவங்க உயிரை காப்பாத்துறதுக்காண்டி ககன் மாதிரி இருக்கிற அந்த ஆகாஷை கூட்டிட்டு வந்து ககனை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாம இப்ப ககன் திரும்ப வந்துட்டா 2வது கல்யாணத்தை பத்தி நீங்களும் பேச மாட்டீங்க, 2வது யாரையும் கல்யாணமும் பண்ணிக்க வேண்டாம், அதுக்காக தான் பூமி இந்த டிராமா போட்டு உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சுட்டு அந்த சாரதாவையும் நம்ப வச்சுட்டு இருக்காங்க. இதுதான் நடந்த உண்மை அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி எஸ்பி சூர்யா வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னே நம்ம கேபிக்கு என் பையனே இல்லைன்னு சொல்றதுக்கு நீ ஆடுறா, முதல்ல இந்த வீட்டு விட்டு வெளியே போடானு இவர் ஒரு பக்கம் திட்டி சட்டம் போட சரச்சந்திர வந்து குழப்பத்துல இருக்காரு. ஆனா யார் சொல்றதையுமே சரச்சந்திர வந்து நம்பல, கேபி சொல்றதையும் நம்பல, அபூர்வா சொல்றதையும் நம்பல, நம்ம நட்சத்திர சொல்றதையும் நம்பல. ஒன்னு நட்சத்திரா கடைசியா சொல்றாங்க, எனக்கும் இப்ப பூமி மேல பெரிய டவுட் இருக்கு, அது கண்டிப்பா நம்ம ககன் மாமாவும் இருக்க வாய்ப்பே இல்ல, அவன் பேசுற பேச்சு வார்த்தை நடவடிக்கை எதுவுமே ககன மாதிரியே இல்ல, எனக்கு என்னமோ அது ககன் கிடையாது, ககன மாதிரியே இருக்கிற வேற ஒருத்தர் அது ஆகாஷ் தான் நானும் நினைக்கிறேன்ப்பா, பூமி நம்ம கிட்டலாம் பொய் சொல்லி நம்மளால ஏமாத்திட்டு இருக்கான்னு எனக்கு தோணுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை, அவ நீங்க 2வது யாரையாவது கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க, கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, இதுதான் நடந்த உண்மை, நீங்க வந்தோன்னு வேணா பூமி கிட்டே கேளுங்க, அவளே உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லுவான்னு சொல்லி பெரிய இதை தூக்கி போட்டுடுறாங்க. இப்ப நாளைக்கு எபிசோட் ரொம்பவே விறுவிறுப்பா இருக்க போது, பூமி தான்ங்கிற உண்மை தெரிய பூமி வந்து அவங்க வாயால இதா ககன் கிடையாது ஆகாஷ் தான் சொல்ல போறாங்களா, அப்ப அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நானுமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கிட்ட இருப்பு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கை ஒளி சீரியல், மேகா சந்தேசம் சீரியல், அவள் வருவாள சீரியல் போட்டுட்டு இருக்கோம். எல்லா சீரியலும் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க, மறக்காம நம்ம சேனல் சீரியல் கிட்ட இருப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி, நாளை சந்திக்கிறேன், பாய், தேங்க்யூ.